தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. என்னடா இர்ஃபான் மூஞ்சல் தடவி இருக்கேன்னு பாக்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணலான்னு ஹபிபி சலூனுக்கு வந்துட்டேங்க. ஸ்ட்ரெயிட்டா உள்ள போயிட்டு கடையெல்லாம் வீடியோ எடுத்துட்டு சேர்ல போய் உட்காந்துட்டேங்க. ஹேர் கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிளிப் எடுத்துட்டு நானும் ஹேர் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பொறுமையா ட்ரிம்மரை வச்சு சைட்ல எடுத்துட்டு சிசரை வச்சு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சைடு முடிச்சுட்டு அதே மாதிரி இந்த சைடும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சைடெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மேலே வந்தா எவ்வளோதான் தண்ணி ஸ்ப்ரே பண்ணாலும் முடி நிற்கவே மாட்டேங்குது. வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு பையாவும் அவர் வித்தியை காட்டி ஹேர் கட்லாம் முடிச்சிட்டாரு. ஏதோ ஒரு மிஷினை எடுத்து கையில் போட்டு தலையில் வச்சு ஹெட் மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஃபீலே செம்மையாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நானும் டீட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தது அந்த கிளிப்பை தான். அப்படியே ஒரு க்ரீம் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணி மசாஜ்லாம் பண்ணி விட்டாரு. மசாஜ் முடிஞ்சோன்னே அப்படியே டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சி எடுத்துட்டாரு. அப்படியே டீட்டன் க்ரீம் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டாங்க. அந்த கேப்பில் அப்படியே நானும் தூங்கிட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பையா வந்து தண்ணி தெளித்து டிஷ்யூ பேப்பரை வச்சு க்ளீன் பண்ணி விட்டாரு. பார்த்தா வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கேன். அப்படியே லைட்டாக ஃபேஸ் மசாஜ்லாம் பண்ணிவிட்டு ஹேரை நல்லா செட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வாட்டியும் முல்லட் ஹேர் கட் தான் போட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இவர் தான் ஓனரு, இவர் நம்ம அண்ணன் தான். இவங்க கிட்ட க்ரூமிங்கு, ஃபேஷியலு, மசாஜ், வேக்சிங்கு எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய காம்போ ஆஃபர் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தான் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க கிட்ட இம்போர்ட்டட் ஐட்டம் அத்தர், பர்ஃப்யூமு, ஃபேஸ் மாஸ்க்கு, ஹேர் ஜெல்லாம் வச்சுருக்காங்க. மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இர்ஃபான் விலாக்ஸை யூடியூப் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க.